நிறைய பெண்களுக்கு ஒயிட் டிஸ்சார்ஜ் வர்றது நார்மலாக இல்லை ப்ராப்ளமானு தெரியறதே இல்லை. இந்த வீடியோவில் ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்போ நார்மல், எப்போ ப்ராப்ளம், கலர் சேஞ்சஸ், ஸ்மெல், இச்சிங்லாம் இருந்தால் என்ன பிரச்சனை, எப்போ டாக்டர் பார்க்கணும்னு தெளிவாக பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ்னால் என்னென்னு தெளிவாக புரிஞ்சுக்கணும். வெஜனாலேருந்து வரக்கூடிய இயற்கையான கிளியர் ஃப்ளூயிட் தான் இந்த டிஸ்சார்ஜ். இது வர்றதுக்கான மெயின் காரணமே வெஜனாவை க்ளீனாக வச்சுக்கணும், இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கணும் அண்ட் ஹார்மோனை பேலன்ஸ் பண்ணணும் தான். வெஜனா தன்னைத்தானே சுத்தம் செஞ்சுக்கிற வேலையை செய்யுது. ஸோ எல்லா டிஸ்சார்ஜும் ஏதோ பிரச்சனை தான்னு தப்பாக நினைக்க வேணாம். இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் எப்படி வருது நார்மல்னு அடுத்து பார்ப்போம். முதல்ல ஓவுலேஷன் டைம். பீரியடான 12லேருந்து 16 நாட்களில் முக்கால்வாசி பெண்களுக்கு ஓவுலேஷன் நடக்கும். இதை தான் ஓவுலேஷன் பீரியட்னு சொல்கிறோம். இந்த டைமில் வரக்கூடிய கிளியர் மில்கி ஒயிட் டிஸ்சார்ஜ் இல்லைனா முட்டையுடைய வெள்ளைக்கரு மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் நார்மல். அடுத்ததாக பீரியட் வரதுக்கு முன்னே ஹார்மோன் மாற்றங்கள்னால கொஞ்சம் திக்கான டிஸ்சார்ஜ் இருக்கிறது கம்ப்ளீட்லி நார்மல். அடுத்ததாக ப்ரெக்னென்சி டைமில் எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல் வெள்ளையாக லைட் மில்கி டெக்ஸ்சரில் இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் நார்மல். இது நோய் தொற்று எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு உதவும். அடுத்ததாக செக்ஷுவல் அரோசல் டைமில் டிரான்ஸ்பரண்ட்டாக தண்ணி மாதிரி இருக்கக்கூடிய டிஸ்சார்ஜ் கம்ப்ளீட்லி நார்மல். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா வரக்கூடிய டிஸ்சார்ஜ் கிளியராக இல்லை ஒயிட் கலரில் இருக்குதுன்னா, எந்த ஒரு ஸ்மெல்லும் இல்லாமல், இச்சினஸ் இல்லாமல், வலி இல்லாமல் இருக்குதுன்னா அது கம்ப்ளீட்லி நார்மல். எப்போ இந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் உங்களுக்கு பிரச்சனை ஆகுதுன்னு அடுத்து பார்ப்போம். உங்களுக்கு வரக்கூடிய டிஸ்சார்ஜ் நல்லா திக்காக தயிர் மாதிரி பயங்கரமான இச்சிங்கோட ப்ரைவேட் ஏரியாஸ் நல்லா செவந்து வீங்கி இருக்குதுன்னா அது கண்டிப்பாக ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருக்கும். அடுத்ததான் பச்சை இல்லைனா மஞ்சள் கலர் டிஸ்சார்ஜ். இது யூஸ்வலான ஸ்மெல் மாதிரி இருக்காது. அது பயங்கர நாத்தத்தோட அடிவயிறு வலியோடு இருந்ததுன்னா அது பாக்டீரியல் ஆர் செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் இன்ஃபெக்ஷனாக இருக்கலாம். அடுத்ததாக சாம்பல் கலர் டிஸ்சார்ஜ். அது மீன் நாற்றம் போல் இருந்ததுன்னா அங்கே பாக்டீரியல் வெஜினோசிஸ் இருக்கிறதா அர்த்தம். பீரியட் இல்லாத நேரங்களில் ரத்தம் கலந்த டிஸ்சார்ஜ், செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் ரத்தம் இருந்தால் அங்கே செர்விக்கல் இஷ்யூஸ் ஆர் ஹார்மோன் இம்பேலன்ஸாக இருக்கலாம். அடுத்ததாக ஃப்ரூத்தி டிஸ்சார்ஜ். வரக்கூடிய டிஸ்சார்ஜ் நல்ல நுரையோட பபுள் மாதிரி தெரியும். மோஸ்ட்லி செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸான ட்ரைகோமோனியாசிஸில் இருக்கும். வரக்கூடிய டிஸ்சார்ஜ் பச்சை மஞ்சள் கலரில் தெரியும். பயங்கர ஸ்மெல், இச்சிங், பர்னிங் அண்ட் யூரின் போகிறப்போ எரிச்சல் இருக்கும். லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மெனோபாஸ்க்கு அப்புறம் டிஸ்சார்ஜ் இருக்கிறது அப்நார்மல். இவங்க கம்பல்சரி டாக்டர் அட்வைஸ் எடுக்கணும். ஒயிட் டிஸ்சார்ஜ் வரதுக்கு காமனான காசஸ் என்னென்னு அடுத்து பார்ப்போம். பெண்களுடைய உடல் ஹார்மோனால் ஆனது. ஈஸ்ட்ரோஜன் அளவுகள் மாறுபடுறப்போ வெஜனால் இருக்கக்கூடிய சுரப்புகள் எக்ஸ்ட்ரா ஃப்ளூயிடை உற்பத்தி பண்ணும். ஸோ ஓவுலேஷன் டைமில் பீரியட் வரதுக்கு முன்னே ப்ரெக்னென்சி ஓரல் கான்ட்ராசெப்டிவ் எடுக்கிற டைமில் ஸ்மெல், இச்சிங், வலி இல்லாத ஒயிட் அண்ட் கிளியர் டிஸ்சார்ஜ் நார்மல். அடுத்ததாக புவர் ஜென்டல் ஹைஜீன். இன்னவியர் சரியாக க்ளீன் பண்ணாமல், சரியாக துவைக்காமல், வியர்வை ஜாஸ்தியாக இருந்தால், பீரியட் டைமில் நாப்கின் சரியாக சேஞ்ச் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ரிஸ்க் ஜாஸ்தியாக வரும். ஈரப்பதம் அதிகமான அங்கே பாக்டீரியா அண்ட் ஃபங்கஸுடைய வளர்ச்சி அதிகமாகும். ஸோ உங்களுக்கு டிஸ்சார்ஜ் ஈஸியாக வரும். ரொம்ப சுத்தமாக வச்சுக்கிறேன்னு அடிக்கடி சோப் போட்டு கழுவிட்டே இருக்கவும் கூடாது. இது வெஜனல் பிஹெச்சை டிஸ்டர்ப் பண்ணும். அடுத்ததான் டைட் அண்ட் சிந்தட்டிக் அண்டர்வியர்ஸை போடுறதை தவிர்த்துக்கோங்க. சிந்தட்டிக் அண்டர்வியர்ஸ் காத்தோட்டத்தை தடுக்கும். ஸோ வியர்வை காயாமல் அப்படியே இருக்கும். இதனால் ஃபங்கஸ் வளர்ச்சி ஈஸியாக வரும். அடுத்ததாக ஆன்டிபயோட்டிக்கை ஓவர் யூஸ் பண்ணுறவங்க, கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிஸோடு இருக்கிறவங்களுக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஈஸியாக வரும். சாதாரண சளி ஜுரம் வந்துட்டாலே உடனே ஆன்டிபயோட்டிக்கை போட்டுட்டிங்கன்னா அது வெஜனால் இருக்கக்கூடிய குட் பாக்டீரியல் க்ரோத்தை டிஸ்டர்ப் பண்ணும். இதனால் குட் அண்ட் பேட் பாக்டீரியாவில் இம்பேலன்ஸ் ஏற்படும். அதே போல் கண்ட்ரோல் இல்லாத டயபெட்டிஸ் உள்ளவங்களுக்கு இம்யூனிட்டி லோ ஆகும். ஸோ ஈஸியாக ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் வெஜனால் வரும். அடுத்ததாக ஜெனிட்டலில் காமனாக வரக்கூடிய குட் அண்ட் பேட் பாக்டீரியல் இம்பேலன்ஸ்னால பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக வரும். அடுத்ததாக பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ். ஜெனிட்டலில் இந்த குட் அண்ட் பேட் பாக்டீரியாவில் இம்பேலன்ஸ் இருந்ததுன்னா பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் ஈஸியாக வரும். நிறைய பேருக்கு தான் டயபெட்டிக்காக இல்லையான்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நேரங்களில் அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வரும். அதில் பொதுவாக இந்த யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் அண்ட் வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் காமனாக வரும். ஏற்கனவே சுகர் லெவல்ஸ் கண்ட்ரோல் இல்லாமல் இருக்குதுன்னா அவங்களுக்கு ஈஸியாக ஃபங்கல் அண்ட் பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். டயபெட்டிக் லெவல்ஸை கரெக்ட் பண்ணுறப்போ, அதாவது சுகர் லெவல்ஸை கண்ட்ரோலில் வச்சுருக்கிறப்போ இது சரியாகும். அடுத்ததாக ஸ்ட்ரெஸ் அண்ட் இம்யூனிட்டி. ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆனால் ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆகும். அடுத்ததாக இம்யூனிட்டி ட்ராப் ஆகும். சரியாக தூங்காத பெண்களுக்கு, மென்டல் ஸ்ட்ரெஸ் அதிகமாக உள்ள பெண்களுக்கு காமனாக வெஜனல் இன்ஃபெக்ஷன்ஸ் வரும். இதனால் ஒயிட் டிஸ்சார்ஜ் அதிகமாகும். ஒயிட் டிஸ்சார்ஜ் இச்சிங்லாம் வந்தால் உடனே டெட்டால் இல்லை வேறு ஏதாவது சோப் போட்டு வாஷ் பண்ணுறது, என்ன ஏதுன்னு தெரியாமல் சும்மா ஃபார்மசிக்கு போய் மருந்து வாங்குறது
அண்ட் தேவையில்லாமல் வெஜினல் வாஷ்லாம் யூஸ் பண்ணுறது ப்ராப்ளத்தை தான் அதிகப்படுத்தும். கடைசியாக உங்களுக்கு அப்நார்மலான ஒயிட் டிஸ்சார்ஜ் வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ எப்போ போய் டாக்டரை பார்க்கணும்னு அடுத்து பார்ப்போம். சிவியர் இச்சிங், பயங்கரமான ஸ்மெல், வரக்கூடிய டிஸ்சார்ஜில் கலர் மாற்றம், யூரின் போகிறப்போ செக்ஷுவல் ஆக்டிவிட்டிக்கு அப்புறம் பெயின், இந்த இன்ஃபெக்ஷன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே இருந்தால், ப்ரெக்னென்சி டைமில் அன்யூஷுவலான டிஸ்சார்ஜ் இருந்தால் கண்டிப்பாக டாக்டர் போய் பார்க்கணும். உங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாமல் இருக்கணும்னா கண்டிப்பாக காட்டன் அண்டர்வியர் யூஸ் பண்ணுங்கள். வெஜினல் டவுச்சிங் செய்யக்கூடாது. நல்ல இன்னவியரை துவைச்சி வெயிலில் காய வைக்கணும். பிளட் சுகர் அளவுகள் கண்ட்ரோலில் இருக்கணும். ப்ரைவேட் ஏரியாஸை க்ளீன் பண்ணுறப்போ ஃப்ரண்ட் டு பேக் க்ளீன் பண்ணுறது நல்லது. ஒயிட் டிஸ்சார்ஜ்னாலே அது ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் உங்களுக்கு நார்மலாக ஒன்று நடக்காமல் இருக்குது, அது அன்யூஷுவலாக இருக்குது, இத்தனை நாள் நீங்கள் அது மாதிரி பார்த்ததே இல்லைன்னா கண்டிப்பாக அதை கவனிக்கணும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்கள் டவுட்ஸையும் அண்ட் இதே போல் விமன் ரிலேட்டட் கண்டென்ட் வேணும்னா கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோட அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.